அது சரியா அக்டோபர் 26, 2006 மலேசியாவுடைய தலைநகரான கோலாலம்பூர்ல நேரம் இரவு 10:15. அங்க 40 வயதான மணி அப்படிங்கிற ஒரு நபர் அங்க இருக்கிற ஒரு காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சபடி எதை பத்தியோ டீப்பா திங்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப அவருக்கு ஆப்போசிட்ல ஹலோ அப்படிங்கிற ஒரு குரல் கேட்க நிமிர்ந்து பார்த்த மணி அவருடைய டேபிளுக்கு முன்னாடி 2 மலேசியன் யங்ஸ்டர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கிறது தெரிஞ்சு யார் இவங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்ப எதிரில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தன் உன்னுடைய ஒய்ஃப்க்கு கால் பண்ணி உன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் கார் நிக்குதா அப்படின்னு பார்க்க சொல்லு அப்படின்னு மணி கிட்ட சொல்றாரு. இதை கேட்டு திகச்சு போன மணி யார் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அதுக்கு அவனுங்களோ நீ போன் பண்ணு நாங்க யாரு அப்படின்னு அப்ப தெரியும் அப்படின்னு வியர்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டே சொல்றானுங்க. இப்ப தன்னுடைய ஒய்ஃப்க்கு கால் பண்ணி பேசின மணி அங்க அவருடைய வீட்டுக்கு முன்னாடி அவனுங்க சொன்ன மாதிரியே ரெட் கலர்ல ஒரு கார் ஒண்ணு நிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. பட் உடனடியா மணி கிட்ட இருந்து போனை பிடுங்கி காலை கட் பண்ணவனுங்க அடுத்ததா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப அதை கேட்ட மணியோ வியர்த்து போய் பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இங்க கட் பண்ணா இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு சரியா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது அது சரியா அக்டோபர் 19, 2006 மலேசியாவில் இருக்கிற சிலாங்கூர் அப்படிங்கிற ஸ்டேட்ல ஷா ஆலம் அப்படிங்கிற சிட்டி. நேரம் இரவு 10 மணி இருக்கும். 28 வயதான அல்தான் துயா அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு கால் டாக்ஸில தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து இறங்குறாங்க. அவங்கள டிராப் பண்ண டாக்ஸி அங்கிருந்து கிளம்பி போனதுமே அதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஆல்ரெடி அங்க நின்னுட்டு இருந்த ப்ளூ கலர் கார்ல இருந்து 2 போலீஸ் ஆபீசர்ஸ் கீழே இறங்குறாங்க. இப்ப அதை பார்த்து துயா திகச்சு போய் நிக்க அவங்க முன்னாடி வந்து நின்ன அந்த 2 போலீஸும் இப்ப அவங்க கிட்ட ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு யோசிக்க ஆரம்பிச்ச துயாவும் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து அதே கார்லயே ஏறி போறாங்க. பட் அப்படி போன அவங்களுக்கு அடுத்து நடக்க போற அந்த கொடூரமான சம்பவத்தை பத்தி தெரியாம போயிருச்சு. எஸ், 2006 வருடம் மலேசிய மக்கள் மத்தியில மட்டும் இல்லாம மலேசியாவுடைய அரசியல் வட்டாரத்திலையுமே ஒரு பெரிய புயலை கிளப்புன ஏன் உலகம் முழுவதுமே ரொம்பவே சென்சேஷனலா பேசப்பட்ட அல்தான் துயா கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம ரொம்பவே டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு விஷயம் சொல்ற எஸ்டிஏ, நம்மளுடைய சேனல்ல நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் லைஃப் இஸ் பிரைஸ்லெஸ். ஆனா அதே அளவுக்கு அந்த லைஃபுக்கு நம்ம சம்பாதிக்கிற பணம் கூட ரொம்பவே முக்கியம். நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை கேன்சர் மாதிரி ஏதாவது ஒரு பெரிய டிசீஸ் வந்தா இல்ல ஒரு ஹார்ட் ஆபரேஷன்னா அட்லீஸ்ட் 20-30 லட்சம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பில் வந்துடும். உங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் சேவிங்ஸ்ல இருக்கா? சேவிங்ஸ்ல இருக்கு அப்படின்னாலும் அந்த ஒரு பில்ல அது எல்லாமே காலி ஆயிரும். இப்பெல்லாம் ஒரு சின்ன வைரல் ஃபீவருக்கே 3000 5,000 ஆகுது. ஸோ இதுல இருந்து தப்பிக்க உங்களையும் உங்களுடைய பணத்தையும் காப்பாத்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் ஒரே வழி. இந்த பிளான் எடுங்க, இந்த கம்பெனியோட எடுங்க அப்படின்னு நான் எதுவும் சொல்லல. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 51+ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மற்றும் அதோடைய பிளான்ஸ் லிஸ்ட் ஆகுற மாதிரி ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல போய் உங்களுக்கு பிடிச்ச பிளானை நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. மாசம் 300-400 ஸ்டார்ட் ஆகுற பிளான்ஸே 1 கோடி வரைக்கும் கவரேஜ் கொடுக்குது. அதுவும் அப் டு 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது மட்டும் இல்ல, நீங்க ஒரு NRI இருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஆல்சோ NRI அக்கவுண்ட்ல இருந்து வாங்கினா 18% GST கூட கட்ட தேவையில்லை. இன்கேஸ் நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற சிச்சுவேஷன் வந்தா உங்களுக்கு 30 மினிட்ஸ்க்குள்ள கிளைம் சப்போர்ட் வரும். உங்களுக்கு அப்படின்னு டெடிகேட்டடான ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அசைன் பண்ணுவாங்க. அவங்க தான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ டிலே பண்ணாம இப்பவே இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான் பெட்டர். நாளைக்கு நம்மளுடைய உடம்புல ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா போனா இன்சூரன்ஸ் கிடைக்கிற சான்ஸே இருக்காது. அதனால உங்களுடைய குடும்பத்துக்காக இப்பவே ஒரு ரைட் டெசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் இதுதான். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டாப் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. அவ்வளவுதான், ஒரு ஸ்மால் ஸ்டெப். பட் அதுதான் நாளைக்கு உங்களுடைய ஃபேமிலிக்கான ஒரு பிக் ப்ரொடெக்ஷன்.
துயா அப்படின்னு அழைக்கப்படுற அல்தான் துயா மங்கோலிய நாட்டுல 1978 மே 6 அன்னைக்கு பிறக்கிறாங்க. அவங்க பிறந்த 2 வருஷத்திலேயே அவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் பிறக்கிறாங்க. ஆல்சோ லெக்சரரா இருந்த அவங்களுடைய அப்பாவுக்கும் நர்ஸா இருந்த அவங்களுடைய அம்மாவுக்கும் சோவியத் யூனியன் அதாவது ரஷ்யால போய் வேலை செய்யற ஒரு சான்ஸும் கிடைக்குது. சோ அங்கேயே ஸ்கூல் ஸ்டடிஸ் ஸ்டார்ட் பண்ண துயா சைனீஸ், இங்கிலீஷ், ரஷ்யன், பிரெஞ்சு, மங்கோலியன் அப்படின்னு இந்த 5 லாங்குவேஜையும் ரொம்பவே ஆர்வமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. இப்படி போயிட்டு இருந்தப்பதான் 1990ல துயாவுடைய அப்பாவுக்கு மங்கோலியாவிலேயே இன்னொரு நல்ல வேலை கிடைக்குது. சோ ஃபேமிலியா வந்து மறுபடியுமே அங்க செட்டில் ஆன துயா 1995ல ஸ்கூல் ஸ்டடிஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு யூனிவர்சிட்டியில டிகிரி படிக்கவும் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம பாதியிலேயே அதை டிஸ்கன்டினியூ பண்ண துயா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு இசை கச்சேரி குரூப்ல சேர்ந்து ஆடவும் பாடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ அந்த வருஷமே அந்த குரூப்ல இருக்கிற ஒரு சிங்கரை லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்க ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்ட அந்த லவ் மேரேஜ் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்த அடுத்த சில மாதங்கள்லேயே முடிவுக்கு வந்திருக்கு. பிகாஸ் துயாவுடைய ஹஸ்பண்ட் அவங்க இசை கச்சேரி குரூப்பில் இருக்கிற மற்ற ஆண்கள் கூட சகஜமா சிரிச்சு பேசுறத பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்காரு. இதனால அவங்க 2 பேர்த்துக்குள்ள வந்த கருத்து வேறுபாடு காரணமா டிவோர்ஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனில வேலை பார்க்க ஆரம்பிச்ச துயாவுக்கு அங்கிருந்த ஒரு ஃபேஷன் டிசைனர் கூட பழக்கம் ஏற்பட்டு அது காதலா மாறி இருக்கு. பட் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல அவங்க எவ்வளவு சந்தோஷமான ஒரு லைஃபை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதை விட அதிகமான எதிர்பார்ப்போட அவங்க பண்ண செகண்ட் மேரேஜும் சில கருத்து வேறுபாடு காரணமா டிவோர்ஸ்ல போய் முடியுது. இப்ப இதுல நொந்து போன துயா இனிமேல் நமக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. ஆல்சோ அவங்க பண்ண 2 மேரேஜ் மூலமா அவங்களுக்கு பிறந்த 2 குழந்தைகளையுமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய பொறுப்புலயே விட்டுட்டு வேலை தேடி மலேசியாவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப துயாவுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும் அப்படிங்கறதால அங்க இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு டிரான்ஸ்லேட்டரா வேலை பார்க்குற ஒரு சான்ஸும் அவங்களுக்கு கிடைக்குது. அல்தான் துயாவும் ரொம்பவே ஹாப்பியா அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்படி போயிட்டு இருந்த இந்த சிச்சுவேஷன்ல தான் நான் இன்ட்ரோல சொன்ன அந்த இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிக்குது. ஆல்சோ அடுத்த சில நாட்கள்லயே துயாவுடைய பேரண்ட்ஸுடைய தலையில இடி இறங்கின மாதிரி ஒரு நியூஸும் கிடைக்குது. அதாவது எவ்வளவு ட்ரை பண்ணியுமே துயாவுடைய செல்போன் நாட் ரீச்சபிள் அப்படின்னு வந்ததால அவங்களுடைய அப்பா அவங்களுடைய கொலீக் சில பேருக்கு கால் பண்ணி கேட்கிறாரு. ஆனா அவங்களோ துயா 2 நாட்களா வேலைக்கே வரல, ஆல்சோ அவ எங்க போனா அப்படின்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. சோ பதறி போன துயாவுடைய அப்பா உடனடியா மலேசியாவுக்கு கிளம்பி போறாரு. ஆனா அங்க துயா தங்கியிருந்த வீடு பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்ச அவருக்கு ஏற்கனவே துயா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பிகாஸ் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் அவர் கூட போன்ல பேசிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய உயிருக்கு இங்க ஆபத்து இருக்கு அப்படின்னு ஏற்கனவே துயா சொல்லியிருக்காங்க. சோ இப்ப அதை யோசிச்சு பார்த்து அவரு தன்னுடைய பொண்ணுடைய உயிருக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப உடனடியா போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் துயா தங்கி இருந்த அந்த வீட்டுக்கு போய் அந்த ரூமுடைய லாக்கை பிரேக் பண்ணி உள்ள என்டர் ஆகுறாங்க. வீட்டுக்குள்ள துயா இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறாங்க. கடைசியா அவங்களுடைய போன் எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறத செக் பண்றாங்க. அதிலிருந்து அவங்களுடைய வீடு இருக்கிற அதே டவர் ரேஞ்சில தான் அக்டோபர் 19 அன்னைக்கு நைட்டு கரெக்டா 11:23 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ அந்த பர்டிகுலர் டைம்ல துயா எங்க இருந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பல சிசிடிவி காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அதாவது கோலாலம்பூர்ல எப்பவும் போல தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு சரியா நைட்டு 9:40 மணிக்கு கால் டாக்ஸில வீட்டுக்கு கிளம்பின துயாவை யாரோ ஒரு மர்ம நபர் பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு வர்றான் அப்படிங்கறத போலீஸ் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒருவேளை இவன் தான் ஏதாவது பண்ணிருப்போனோ அப்படிங்கிற ஆங்கிள் யோசிச்ச போலீஸ்க்கு இப்ப இன்னொரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. அதுதான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள். கால் டாக்ஸில வீட்டுக்கு வந்து இறங்கின துயாவை ஆல்ரெடி அங்க ப்ளூ கலர் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸ் துயா கிட்ட வந்து ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா துயாவையும் அதே கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. அதே நேரத்துல இப்ப அது வரைக்குமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த மர்ம நபர் இப்ப அந்த ப்ளூ கலர் காரை ஃபாலோ பண்ணாம மறுபடியுமே அவன் வந்த கோலாலம்பூருக்கே திரும்பி போயிருக்கான். இதை எல்லாத்தையுமே சிசிடிவில செக் பண்ணிட்டு இருந்த போலீஸ் எதுக்காக 2 போலீஸ் ஆபீசர்ஸ் துயாவை கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அந்த கார் போன வழியில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை அகைன் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த கார் ஒரு காட்டு பகுதிக்குள்ள போறது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுல
அதுல அந்த காருக்குள்ள துயா இருக்கிறதையும் பட் அங்கிருந்து அடுத்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இன்னொரு சிசிடிவில அந்த கார் வரும்போது இப்ப அந்த காருக்குள்ள துயா இல்ல அப்படிங்கறதையும் கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அப்படி அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தை கிராஸ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் பார்த்து சந்தேகம் அடைகிறாங்க. அதோட அந்த கார் அடுத்த சிசிடிவில ரீச் ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த இன்பிட்வீன் கேப்ல தான் துயாவுடைய செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் போலீஸ் நோட் பண்றாங்க. சோ அந்த 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளதான் துயாவுக்கு ஏதாவது நடந்திருக்கும் அப்படின்னு திங்க் பண்ண போலீஸ் அந்த காட்டு பாதையிலையும் அந்த காட்டுக்குள்ளேயும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிச்ச போலீஸ்க்கு அவங்க கற்பனையில கூட யோசிக்காத ஒரு காட்சி அங்க காத்துட்டு இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதியில எரிஞ்சு போன மாதிரி கறி பிடிச்ச நிலைமையிலையும் காஞ்சு போன ரத்த கரையோடவும் எலும்புகளும் சதைகளும் பீஸ் பீஸா அங்கங்க செதறி கிடக்கிறத பாக்குறாங்க. அத பாக்குறப்பவே இங்க ஏதோ பயங்கரமா நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்ச போலீஸ் அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்காக ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ண ஃபாரன்சிக் டீம் அது மனிதனுடைய எலும்புகளும் தசைகளும் தான் அப்படிங்கறதையும் அதுல RDX மற்றும் பெட்டன் இந்த ஒரு வெடிமருந்துகள் ஒட்டி இருக்கு அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. which means துயாவுடைய உடல் வெடிமருந்துகளை வச்சு சிதறடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் மேலும் மெஷின் கன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய சில புல்லட்ஸ் அவங்களுடைய தலைப்பகுதியிலிருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, துயாவுடைய அப்பாவுடைய DNA கூட கம்பேர் பண்ணி சிதறி கிடந்தது துயாவுடைய உடல் தான் அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்துறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட துயாவுடைய பேரண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் மற்றும் அவங்களுடைய 2 மகன்களுமே துயா உரு தெரியாம கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற வேதனையில கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் போலீஸ் மொத்த மலேசியாவையும் புரட்டி போடுற மாதிரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. துயாவை கடத்திட்டு போன அந்த கார் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ண போலீஸ் அந்த கார் மலேசியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு சொந்தமான கார் அப்படிங்கறதையும் அந்த கார்ல இருந்தது டிஃபென்ஸ் மினிஸ்டரான 53 வயதான முகமது நஜீபுடைய செக்யூரிட்டி போலீஸ் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ உடனடியா 30 வயதான ஹத்ரி மற்றும் 35 வயதான ஓமர் அப்படிங்கிற அந்த 2 போலீஸ் ஆபீசரையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்கள கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த விசாரணையில அவங்க கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். அன்னைக்கு நைட்டு டாக்ஸியில இருந்து இறங்கின துயா கிட்ட வந்த அந்த 2 போலீஸும் அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதாகவும் அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு இன்னொரு சேஃபான இடத்துல தான் அவங்க தங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன ஆபத்து, அவங்க எதுக்காக சேஃபான இடத்துக்கு போகணும் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்ப நம்மள சேஃபான இடத்துக்கு தான் போலீஸ் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு நினைச்ச துயா அந்த கார் சடனா காட்டுக்குள்ள போறதை பார்த்துட்டு பயந்து போறாங்க. சோ எதுக்காக இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம ஸ்ட்ரெயிட்டா கார் அந்த காட்டுக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டுன்னு அவனுக்கு 2 பேரும் இப்ப துயாவை கார்ல இருந்து வெளியே இழுத்து போட்டு அவங்கள அடிச்சு உதைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹத்ரி அப்படிங்கிறவன் கார்ல இருந்து ஒரு மெஷின் கன் எடுத்து பயத்துல நடுங்கினபடி தரையில படுத்து கிடந்த துயாவுடைய தலையில குறி வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுல தலை தெரிச்சு போன நிலைமையில துடிக்க ஆரம்பிச்ச துயா அடுத்த சில நொடிகளையே அடங்கி போறாங்க. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஓமர் இப்ப காருடைய டிக்கையை போய் ஓபன் பண்றான். அதுக்கப்புறமா அதுல இருந்து வெடிகுண்டுகளை எடுத்துட்டு வந்து துயாவுடைய உடலை சுத்தி கட்டி அதை வெடிக்கவும் வைக்கிறான். சோ அவங்களுடைய உடலோட சேர்த்து அவங்களுடைய மொபைல் போனும் சுக்கு நூறா செதறினதுக்கு அப்புறமா அந்த 2 போலீஸும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறானுங்க. இப்ப இந்த கன்ஃபஷனை கேட்ட போலீஸ்க்கு அவனுங்க 2 பேருமே பிளான் பண்ணி தான் துயாவை கிட்னாப் பண்ணி மர்டர் பண்ணிருக்கானுங்க அப்படிங்கிறது நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. ஆனாலுமே எப்படி கொலை பண்ணானுங்க அப்படிங்கறத ஒத்துக்கிட்ட அவனுங்க எதுக்காக கொலை பண்ணானுங்க அப்படிங்கிற ரீசனை, மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படிங்கறத போலீஸை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. அதாவது ஓமர் யாரோ ஒரு ஹையர் அஃபீஷியலுடைய ஆர்டர் அப்படின்னு ஹத்ரி தான் என்கிட்ட சொன்னான் அப்படின்னும், ஹத்ரியோ நான் இல்ல அவன் தான் என்கிட்ட அப்படி சொல்லி துயாவை கொலை பண்ண சொன்னான் அப்படின்னு ஓமரையும் மாத்தி அக்யூஸ் பண்றானுங்க. இப்ப இந்த நியூஸ் மொத்த மலேசியா முழுவதுமே தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. இந்த கொலைக்கான காரணம் என்னவா இருக்கும், யாரு துயாவை கொலை பண்ண சொல்லிருப்பா அப்படின்னு பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்பதான் ஆரம்பத்துல ஒருத்தன் துயாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க இல்லையா, அந்த பைக் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ண போலீஸ் அது கோலாலம்பூர்ல இருக்கிற பிரைவேட் டிடெக்டிவான 40 வயதான பாலசுப்ரமணியம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் துயாவை எதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணீங்க, உங்களுக்கு துயாவுடைய கொலைக்கு இருக்கிற தொடர்பு என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸுடைய இந்த கொஸ்டினை கேட்டு பதறி போன பாலா எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மொத்த மலேசியாவையே தலைகீழா புரட்டி போடுற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
டிரான்ஸ்லேட்டரா வேலை பார்த்துட்டு இருந்த துயாவுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில டிஃபென்ஸ் அனலிஸ்டா இருந்த 46 வயதான அப்துல் ரசாக் பஹிண்டா அப்படிங்கிறவர் கூட தொடர்பு ஏற்பட ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்காங்க. அதுக்காக பஹிண்டா துயாவுக்கு பணமும் கொடுத்திருக்காரு. துயாவும் அந்த பணத்தை தன்னுடைய செலவுக்கும் அது போக தன்னுடைய மகன்களுடைய படிப்பு செலவுக்காக வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. பட் இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் டிஃபென்ஸ் மினிஸ்டரான நஜீபுடைய தலைமையிலான குரூப் ஒன்னு பிரான்ஸுடைய கேபிட்டலான பாரிஸ்க்கு போறாங்க. கூடவே பஹிண்டாவும் டிரான்ஸ்லேட்டரான துயாவும் போறாங்க. அங்க 3 சப்மெரின்ஸ் வாங்குற அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணப்படுது. பட் அந்த டீலை முடிச்சதுக்காக பஹிண்டா பிரான்ஸ் கிட்ட இருந்து $200 மில்லியன் பணத்தை கமிஷனா வாங்கியிருக்காரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட துயாவோ அவங்களுக்கும் $5 லட்சம் கமிஷனா வேணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றாங்க. ஆனா அதுக்கு ஒத்துக்காத பஹிண்டாவோ வேணும் அப்படின்னா 1000-2000 தர, அதுக்கு மேல நீ ஏதாவது ஆசைப்பட்ட அப்படின்னா உன்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு அவங்கள மிரட்டியிருக்காரு. இதுல பயந்து போன அல்தன் துயா பஹிண்டா என கொலை பண்ண போறதா மிரட்டுறாரு அப்படின்னு செக்யூரிட்டி போலீஸா இருந்த ஹத்ரி மற்றும் ஓமர் கிட்ட சொல்லியே பாதுகாப்பு கேட்கிறாங்க. எஸ், அவங்க 2 பேரும் தான் நம்மளை கொலை பண்ண போறாங்க அப்படின்னு தெரியாமலேயே அவங்க கிட்டயே போய் பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. அவனுக்கு 2 பேரும் மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு அதை வெளிக்காட்டிக்காம பஹிண்டா மூலமா உங்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறோம் அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் சொல்லி அனுப்புறானுங்க. இதனால இப்ப மறுபடியுமே பஹிண்டாவை போய் மீட் பண்ண துயா கேட்கிற பணத்தை எனக்கு தரல அப்படின்னா நீங்க கமிஷன் வாங்கின விஷயத்த நான் லீக் பண்ணிடுவேன் அப்படின்னும், அது மட்டும் இல்ல நீங்க என் கூட தொடர்பு வச்சிருக்கிற விஷயத்தையும் மீடியா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னும் அவரை பிளாக்மெயில் பண்றாங்க. இப்ப இதை கேட்டு பயந்து போன பஹிண்டாவோ இப்போதைக்கு அவ்வளவு பணத்தை வெளியெடுக்க முடியாது, சோ ஒரு 10 நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு கன்வின்ஸ் பண்றாரு. இந்த டைம்ல தான் ஒரு பொண்ணு தன்னை இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு டிடெக்டிவ் பாலா கிட்ட சொல்லி அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட போறாங்களா இல்ல வேற யார்கிட்டயாவது இந்த விஷயத்தை சொல்றாங்களா அப்படின்னு வாட்ச் பண்ணும்படியா அவருக்கு ஒரு வேலையும் கொடுக்கறாரு. இதனாலதான் டிடெக்டிவ் பாலா துயா போற வர இடத்துக்கு எல்லாமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. ஆல்சோ நான் இன்ட்ரோல சொன்ன அந்த 2 போலீஸும் துயாவை கார்ல ஏத்தி கொண்டு போறதையும் பார்க்கவும் செய்யறாரு. பட் இதை வாட்ச் பண்ண பாலாவோ இப்ப பஹிண்டாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பஹிண்டாவோ அவங்க என்னுடைய ஆளுக தான், சோ நீங்க அவளை ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. சோ பாலாவும் இப்ப துயாவை ஃபாலோ பண்ணாம கோலாலம்பூர்ல இருக்கிற அவருடைய வீட்டுக்கே கிளம்பி இருக்காரு. பட் அவரு பார்த்த அந்த 2 போலீஸ் தான் இப்ப துயாவை கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வச்சு பாக்குறப்ப பஹிண்டா தான் அவங்கள கொலை பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. போலீஸ் 2006 நவம்பர் மாசம் துயாவை கொலை பண்ண அந்த 2 கில்லர்ஸ் மற்றும் பஹிண்டாவுக்கு அகைன்ஸ்டா சார்ஜ் ஷீட்டை கோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. பட் அப்பதான் இந்த கேஸ் மலேசிய மக்களே எதிர்பார்க்காத இன்னுமே ஒரு ஹை ப்ரொஃபைலான கேஸா மாற ஆரம்பிக்குது. அதாவது மலேசியா டுடே அப்படிங்கிற பத்திரிகையுடைய எடிட்டரான 45 வயதான கமர்தீன் ஒரு டைமண்ட் ஃபெஸ்டிவல்ல மலேசியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரான முகமது நஜீப் தான் துயாவை பஹிண்டாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. மேலும் நஜீப்பும் பஹிண்டாவும் சேர்ந்து தான் பிரான்ஸ் கிட்ட கமிஷன் வாங்கியிருக்காங்க. சோ அதை மறைக்கதான் அவரும் துயாவை கொலை பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ஒரு பேட்டியில சொல்றாரு. ஆல்சோ இந்த விஷயத்த ஒரு நியூஸாவும் தன்னுடைய பத்திரிகையில பப்ளிஷ் பண்ணவும் செய்யறாரு. சோ இப்ப மினிஸ்டர் நஜீபையும் அவருடைய கூட்டாளியான பஹிண்டாவையும் உடனடியா அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டரான நஜீபோ நான் துயாவை பார்த்தது கூட கிடையாது, நான் கமிஷன் வாங்கினதா சொல்றதெல்லாம் சுத்தமான பொய் அப்படின்னும், அது மட்டும் இல்ல நான் துயா கூட சேர்ந்து சாப்பிடுற மாதிரி வந்த போட்டோ உண்மை கிடையாது, யாரோ அதை ஃபேக்கா ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஆல்சோ பஹிண்டாவுமே நான் 2004வது வருடம் தான் துயாவை மீட் பண்ணேன், ஆனா பிரான்ஸ் கிட்ட அந்த நீர்மூழ்கி கப்பல் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணது 2002வது வருடம். சோ முதல்ல துயாவுக்கு இந்த டீல் பத்தி தெரிஞ்சிருக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னும், அது மட்டும் இல்ல நான் டிடெக்டிவ் பாலாவை என்னுடைய பர்சனல் பாதுகாப்புக்காக தான் வச்சிருந்தேன் அப்படின்னும், வேற யாரோ அவரை தூண்டி விட்டு எனக்கு எதிராக அவரை பேச வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா துயாவுடைய அப்பாவோ அவ தன்னுடைய உயிருக்கு பஹிண்டா மூலமா ஆபத்து இருக்கிறதா ஆல்ரெடி என்கிட்ட போன்ல பேசும்போது சொன்னா அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. அதோட சேர்த்து பஹிண்டாவுக்கு எகென்ஸ்டா துயா எழுதின ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கிறதா ஒரு நியூஸும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அதாவது பஹிண்டா சப்மெரின்ஸ் வாங்கின டீல்ல கமிஷன் வாங்கியிருந்தாரு, அதுல நான் அவர்கிட்ட ஷேர் கேட்டேன், அதனால அவர் என்ன கொலை பண்ணிருவேன் அப்படின்னு மிரட்டினார் அப்படின்னு ஒரு லெட்டர் துயாவுடைய ரூம்ல இருந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ் ஒன்னு பரவ ஆரம்பிக்குது. ஆனா போலீஸோ அப்படி ஒரு
ஒரு லெட்டர் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இதை கேட்ட துயாவுடைய ஃபாதரோ போலீஸ பகிண்டாவும் மினிஸ்டர் நஜீபும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு. பட் அப்பதான் அவருக்கு இன்னுமே ஏமாற்றத்தை கொடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது அது வரைக்குமே அவருக்கு சப்போர்ட்டா இருந்த டிடெக்டிவ் பாலா மற்றும் மலேசியா டுடே உடைய எடிட்டரான கமர்தீன், இவங்க 2 பேருமே அவங்களுடைய அந்த கன்ஃபஷன்ல இருந்து திடீர்னு பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது டிடெக்டிவ் பாலா என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரை இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் கம்பல் பண்ணி தான் பஹிண்டாவுக்கு எதிரான கன்ஃபஷனை வாங்குனாங்க அப்படின்னும், பிரஸ் எடிட்டர் கமர்தீனோ டிஃபென்ஸ் மினிஸ்டர் நஜி துயாவை மீட் பண்ணாரா அப்படின்னு எனக்கு தெளிவா தெரியல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேருமே கோர்ட்ல சாட்சி சொல்ல வராம அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கோர்ட்டுக்கு வராம இருக்கும் பொழுது அவங்க எங்க அப்படின்னு போலீஸ் தேடும் போதுதான் அவங்க 2 பேருமே மலேசியா நாட்டை விட்டே வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அதனால 2008 அக்டோபர் 31 துயாவுடைய ஃபேமிலிக்கு ஏமாற்றத்தை கொடுக்கிற மாதிரி தகுந்த சாட்சிகளும் ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட் பஹிண்டாவை ரிலீஸ் பண்ணிருக்கு. ஆனாலுமே துயாவை கொலை பண்ண கில்லர்ஸ்க்கு எதிரான சார்ஜஸை தொடர்ந்து விசாரிச்சக்கோ அவனுங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ரீசன் காட்டி தெளிவா கொலைப்புறானுங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு 2009 வருடம் ஏப்ரல் 9 அன்னைக்கு அவனுங்க 2 பேத்துக்குமே டெத் சென்டென்ஸ் கொடுத்து தீர்ப்பு எழுதியிருக்கு. இப்படி போயிட்டு இருந்த சிச்சுவேஷன்ல தான் 2009 நவம்பர் மாசம் மறுபடியுமே பஹிண்டாவுக்கு பயத்தை கொடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. எஸ், இந்த கேஸ்ல மிஸ் ஆன முக்கியமான சாட்சியான டிடெக்டிவ் பாலா 2009 நவம்பர் மாசம் மறுபடியுமே மலேசியாவுக்கு திரும்ப வராரு. ஆல்சோ எதுக்காக அவர் மலேசியா விட்டு போனார் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் சொன்ன விஷயம் வேற எதுவும் இல்ல, நம்ம இன்ட்ரோல பார்த்த அந்த காஃபி ஷாப்ல நடந்த விஷயத்தை தான். எஸ், நம்ம இன்ட்ரோல பார்த்த மணி தான் இப்ப போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கிற பாலா அப்படிங்கிற பாலசுப்ரமணியம். சோ அப்படி பாலா அந்த காஃபி ஷாப்ல காஃபி குடிச்சிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்த அந்த 2 பேருமே நாங்க மினிஸ்டர் நஜீபுடைய ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னும், நீ உடனடியா பஹிண்டாவுக்கு எகென்ஸ்டா கொடுத்த கன்ஃபஷனை வாபஸ் வாங்கணும். சப்போஸ் நீ அதுக்கு நோ சொன்னா இப்ப உன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ரெட் கலர்ல ஒரு கார் நின்னுட்டு இருக்கு. அந்த கார்ல கன்னை லோட் பண்ணிட்டு ரெடியா இருக்கிற 2 பேர் நாங்க சொன்னா போதும் உடனடியா உன்னுடைய வீட்டுக்குள்ள புகுந்து உன்னோட மனைவி மற்றும் குழந்தைகளை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மிரட்ட செஞ்சிருக்காங்க. இதனாலதான் தன்னுடைய கன்ஃபஷனை வித்ட்ரா பண்ணிட்டு மலேசியாவை விட்டு தன்னுடைய ஃபேமிலியோட போய் இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர்ல செட்டில் ஆனதாகவும், பட் ஒரு டிடெக்டிவான நாம உண்மையை சொல்ல பயந்து வந்துட்டுமே அப்படின்னு தன்னுடைய மனசாட்சி ரொம்பவே உறுத்த ஆரம்பிச்சதால இப்ப மறுபடியுமே மலேசியாவுக்கு வந்திருக்கிறதா பாலா அந்த பேட்டியில சொல்லி முடிக்கிறாரு. பட் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருந்துமே கூட கவர்மெண்ட் சைடுல இருந்து நஜீப் மற்றும் பஹிண்டாவுக்கு எகென்ஸ்டா எந்த கேஸுமே கோர்ட்ல ஃபைல் ஆகாம தான் இருந்திருக்கு. அதோட இந்த கேஸ்ல சாட்சியா இருக்க வேண்டிய பாலா அன்பார்ச்சுனேட்லி 2013 மார்ச் மாசம் மாரடைப்பு வந்து இறந்து போறாரு. இதோட சேர்த்து துயாவுடைய ஃபேமிலிக்கு இன்னுமே கஷ்டத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியாகுது. அதாவது 2013 ஆகஸ்ட் 13 அன்னைக்கு கில்லர்ஸான ஹத்ரி மற்றும் ஓமருடைய அப்பீல் பெட்டிஷனை விசாரிச்ச கோர்ட் அவனுங்களை குற்றவாளிகள் இல்ல அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்கு. பட் இதை எதிர்த்து கவர்மெண்ட் சைடுல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போறாங்க. அந்த அப்பீல்ல 2015 ஜனவரி 13 அன்னைக்கு அந்த கில்லர்ஸ் 2 பேருக்குமே மறுபடியும் டெத் சென்டென்ஸ் கொடுத்து கோர்ட் தீர்ப்பை உறுதிப்படுத்தி இருக்கு. ஆனா அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்னு நடக்குது. இதுக்கு முன்னாடி கோர்ட் ரிலீஸ் பண்ணதால வெளியிருந்த கில்லர்ஸ் 2 பேர்ல ஹத்ரி மட்டும்தான் இப்ப சரண்டர் ஆக, ஓமர் சரண்டர் ஆகாம மலேசியால இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். அப்படி அவன் எங்க போனான் அப்படின்னு போலீஸ் தேடுறப்பதான் அவன் ஆஸ்திரேலியால இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. மலேசியன் கவர்மெண்ட் கில்லர் ஹத்ரிய எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு ஆஸ்திரேலியா கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆஸ்திரேலியாவோ அதுக்கு முடியாது அப்படின்னு ரிப்ளை பண்றாங்க. பிகாஸ் ஆஸ்திரேலியால மரண தண்டனை கிடையாது அப்படிங்கறதால அந்த நாட்டுடைய சட்டப்படி வேற நாட்டுல மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபர் அங்க இருந்தா கூட அவங்கள நாடு கடத்தக்கூடாது. அதனாலதான் அந்த நாடும் இப்ப ஹத்ரிய ஹேண்ட் ஓவருக்கு மறுக்க ஆரம்பிக்குது. பட் மலேசியன் கவர்மெண்டோ விடாம ஆஸ்திரேலியா மேல பிரஷர் போட ஆரம்பிக்க, அப்ப கில்லரான ஓமர் என்ன சொல்றான் அப்படின்னா, மலேசியன் கவர்மெண்ட் எனக்கு பொது மன்னிப்பு கொடுத்துச்சு அப்படின்னா நான் மலேசியாக்கே வந்து யாரு எனக்கு துயாவை மர்டர் பண்ண ஆர்டர் பண்ணாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதோட ஜெயில இருந்த கில்லர் ஹத்ரியும் தன்னை பேட்டி எடுக்க வந்த ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் கிட்ட நஜீப் மற்றும் பஹிண்டா சொல்லிதான் நானும் ஓமரும் துயாவை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். மேலும் நாங்க உண்மையை சொன்னா எங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு நினைச்சுதான் இவ்வளவு நாட்களா நாங்க இதை பத்தி வெளியே சொல்லாம இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆல்சோ அவன் தனக்கு விதிக்கப்பட்ட டெத் சென்டென்ஸை எதிர்த்து அதை விசாரிச்ச கோர்ட்டும் அந்த டெத் சென்டென்ஸை 40 வருடங்கள் ஜெயில் தண்டனையா மாத்தி ஆர்டர் போடுறாங்க.
ஆல்சோ ஜூலை 11 2024 அப்ப, அதாவது போன வருஷம் நஜீப் மற்றும் பஹிண்டா மேலையும் இந்த கேஸ்ல சந்தேகம் இருக்கு அப்படிங்கறதால அவங்க துயாவுடைய ஃபேமிலிக்கு இந்திய மதிப்புல 5 கோடி ரூபாயை நஷ்ட ஈடா கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட் ஆர்டர் போடுது. இது துயாவுடைய ஃபேமிலிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னாலும் இப்ப வரைக்குமே கில்லரான ஓமர் ஆஸ்திரேலியால தான் இருக்கான் அப்படிங்கறதும், நஜீப் மற்றும் பஹிண்டா மேல எந்த ஒரு சார்ஜஸுமே இப்ப வரைக்கும் போடப்படல அப்படிங்கறதும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. பட் அப்படி இருந்தாலுமே இன்னொரு ஊழல் வழக்குல மாட்டின நஜீப்புக்கு 2018 ஜூலை மாசம் கோர்ட் 12 வருடங்கள் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்கு. அதுக்கப்புறமா 2024 மார்ச் மாசம் ஹெல்த் கண்டிஷனை ரீசன் காட்டி ஜாமீன்ல வெளியே வந்த நஜீப் மேல அவர் நாட்டை விட்டு தப்பிச்சு போயிருவாரு. சோ அவரை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கிறதுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு போலீஸ் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. அதுக்கு கோர்ட்டும் இப்ப இந்த வருஷம் 2025 பிப்ரவரி மாசம் அனுமதி கொடுக்க இப்ப நஜீப்பும் போலீஸால ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்ட நிலைமையில மலேசியால வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த கேஸ்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இதுவரைக்கும் சொன்ன டீடைல்ஸை வச்சு பார்க்கும்போது நஜீப் மற்றும் பஹிண்டா சொல்லி தான் அந்த 2 போலீஸும் துயாவை கொலை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆல்சோ அவங்க 2 பேருமே அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தான் எப்படியோ அந்த தப்புக்கான தண்டனையிலிருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க அப்படிங்கறதையும் நம்மளால உணர முடியுது. பிகாஸ் இந்த கேஸுடைய விசாரணை நஜீப் மற்றும் பஹிண்டாவை நோக்கி போயிட்டு இருந்த அந்த டைம் பீரியட்ல, அதாவது 2009 to 2018 வரைக்கும் மலேசியாவுடைய பிரதமரா நஜீப் தான் இருந்திருக்காரு. சோ அதை வச்சு பார்க்கும் பொழுது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் துயாவுடைய மர்டர் கேஸ்ல கண்டிப்பா இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். மேலும் இந்த கேஸ்ல துயா பண்ண ஒரு தப்பு தான் அவங்களுடைய உயிரையே பலி வாங்கியிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம இங்க கவனிக்கணும். அதாவது பஹிண்டா கமிஷன் வாங்கினது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒண்ணு அதை மலேசியாவுடைய மக்கள் கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லையா எதுக்கு பெரிய இடத்துடைய பிரச்சனை அப்படின்னு சைலண்டா இருந்திருக்கணும். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு பேராசப்பட்டு தனக்கும் அந்த கமிஷன்ல பங்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்டதுதான், அவங்கள போய் பிளாக்மெயில் பண்ணதுதான் இப்ப அவங்களுடைய உயிரையே பலி வாங்கிருச்சு அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா மலேசியால இருக்கிற நம்மளுடைய எஸ்டிஐ பல பேரு இந்த கேஸை போடும்படி பல நாட்களா கேட்டுட்டு இருந்தீங்க. சோ உங்களுக்காகவே இப்ப வரைக்கும் இருக்கிற அப்டேட்ஸோட ஸ்பெஷலா ரெடி பண்ண வீடியோ தான் இது. அதனால மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வீடியோல நான் சொன்ன ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்பவே எடுக்கிறதா பெட்டர். பிகாஸ் ஏஜ் அதிகமானா பிரீமியமும் அதிகமாகும். சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டாப் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன், இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க. அண்ட் மை டியர் எஸ்டிஐ ஹெல்த் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.